பாமக மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், பிற தலைவர்களைப் போல அத்துமீறி என்று சொல்ல மாட்டேன் என கூறியதற்கு விசிக நிகழ்ச்சியில் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். ஆக இந்த செய்தி இன்னும் எவ்வளோ பேசிட்டு இருக்கலாம். ஐயா பேசணும், எழுச்சி உரை, ஐயாவுடைய எழுச்சி உரை இருக்கிறது. ஐயா பேசணும், நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். என்னுடைய ஒன்னே ஒரு வேண்டுகோள், நான் இந்த மாநாடு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக எனக்கு தூக்கம் இல்லை. இன்றைக்கி ராத்திரியும் நான் தூங்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. அந்த செய்தி வந்த பிறகு தான் எனக்கு தூக்கம் வரும். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நீங்கள் போங்க. நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்துமீறு, அது செய், இதை செய்யலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியாக இரு, படித்து வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற, அப்புறம் கட்சிக்கு வா. இதுதான் என்னுடைய நோக்கம். என்ன, என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது. ஒரு வழக்கு, எந்த பிரச்சனைக்கு நீ போவாதையா. ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அதில் படித்து வேலைக்கு போ. அதுதான் நோக்கமே, நம்முடைய நோக்கமே அதுதான். அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். அதனால் நீங்கள் பத்திரமா நீங்கள் போங்க. அதுக்கு பிறகு நானும் வரேன், ஒவ்வொரு கிராமமாக நான் வரப்போகிறேன். உங்களை சந்திக்க நான் உங்களை தேடி, உங்கள் வீடை தேடி, நான் இல்லத்தை தேடி நான் வர இருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். 1991-92 அந்த காலகட்டத்தில் நான் எழுதிய ஒரு முழக்கம், அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். ரொம்ப சிம்பிள். இது உனக்கு எதிரான அடக்குமுறைகள் எப்போ உடையும்னா, நீ கட்டுண்டு கிடக்கக்கூடாது. உனக்கு அத்து போட்டிருக்கான அந்த அத்துக்குள்ளே நீ முடங்கி கிடக்கக்கூடாது. அதை மீறணும். அதை மீறது எப்போ தனிநபராக முடியாது, ஒரு அமைப்பாக தான் முடியும். அதை மீறுகிறவர் தனி ஆளார கோயிலுக்குள்ளே நுழைவேன் அப்படின்னு போனால் தீர்த்து கட்டிடுவானுங்க. ஒரு அமைப்பாய் திரண்டு நான் கோவிலுக்குள் நுழைவோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள் தெரியாமல் சில பேர், நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன், அதை செய் இதை செய்யலாம் சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாம். அத்துமீறு என்கிற சொல்லுக்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறது. அது ஒரு தொலைநோக்கு பார்வை. அது 2000 ஆண்டுகால அடிமை தலையை தகர்த்தெறியக்கூடிய சொல்லது. அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல, அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது, அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது, அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது. எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை பெறு என்று பொருள். ஒரு ஃபைட்டிங் நேச்சர் வரணும் இயல்பா. நீ சொல்லிட்டா கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா நாங்கள் போய் உடனே சரிங்க சாமிட்டு வந்துடுவோமா? கூட்டம் நடத்துவோம். நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம்,